ஏடிஎம்கேக்கு தெரியாதா, பிஜேபிக்கு தெரியாதா, அவங்களும் தெரியும் தானே தப்பு பண்ணியிருக்காங்கன்ட்டு. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் வெளில வராது. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இவங்களாம் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுருணும். எல்லாத்தையும் டிஎம்கே காலி பண்ணுறேன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எதிர்னு சொன்ன அவங்க கிட்ட போய் நம்ம கூட்டணி கேட்டிருக்கோம்ல. அவங்க இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மு க ஸ்டாலின் போய் கேட்கலையே, உங்க ஆளுக்கு 10 பேர் வச்சிருக்கீங்க, அவங்க 10 பேர்ல 4 பேர் அனுப்புங்க. இப்போ விஜய் சார் வந்து பொறுப்பேற்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வந்து இப்போ ஆளுநர் வந்து 2-3 டைம் வந்து தடை போட்டார்ல. இது வந்து பெரும்பான்மை இல்லைன்னு தடை போட்டார்ல. இது ஆளுநராக செஞ்சு எடுத்த முடிவா இல்லை வந்து பிஜேபி கொடுத்த அழுத்தமா? வீடு வீடாக போயிட்டு மாசமோ இல்லை வாரமோ தேடி கொண்டு போய் கொடுக்கல. இல்லை சார், அந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வருவாங்க. எது பண்ணாலும் திமுக தான்றீங்களா? இப்போ 108 இடம் வந்ததுக்கு காரணம் திமுக தான் சொல்கிறீங்க. இவன் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கேட்டு அவங்க வந்து ஒரு குறிக்கோளில் தான் அவங்க இருக்கிறாங்க. தவிர இந்த ஏடிஎம்கே சரி டிஎம்கேயும் சரி. உங்கள் தரப்பு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்து? வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வாழ்த்துக்கள். விஜய் சார் சிஎம் ஆகிட்டாரு. பல தடைகளை தாண்டி வந்து ஜெயிச்சிட்டீங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. யாரும் எதிர்பார்க்காத வெற்றி இல்லை, இமாலய வெற்றின்னு சொல்லுவோம்ல. எம்ஜிஆர் சார் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இப்போ முன்னாடி இருக்கீங்க. எப்படி சார் இருக்குது இந்த தருணம்? வேறு லெவலில் இருக்குது சார். இன்னும் வந்து ஃபுல்லாக நம்ம தான் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இவங்களாம் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுருணும். எல்லாத்தையும் டிஎம்கே காலி பண்ணுறது, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அண்ணன் மட்டும்தான் நிரந்தரம். அண்ணன் மட்டும் தான் நிரந்தரமாக இருக்கணும். அவர் மட்டும் தான் நிரந்தரமாக ஆட்சி அமைக்கணும். மக்களுக்கு தேவையானதை தேடி கொண்டு போய் செய்யணும். ஒவ்வொரு வீட்டையாக கொண்டு போயிட்டு செய்யணும். எப்படி சார் இருக்குது அடுத்த 5 வருஷம் உங்களோட ஆட்சி? தாவைக்கோட ஆட்சி, விஜய் சாரோட ஆட்சி எப்படி இருக்க போகுது? அவர் நிறைய நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது தேர்தல் அறிக்கைலாம் கொடுத்துருக்காரு, எல்லாமே சொல்லியிருக்காருல்ல. இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாரு, எப்படி கொண்டு வர போகிறாரு? அதெல்லாம் பெரிய சாதகமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள்லாம் வந்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு அவங்க குடும்பமாக வந்து எல்லாம் பதுக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ தெரியும், 5 வயசு குழந்தைங்க கூட தெரியும். அப்போ விஜய் சார் ஆட்சி வந்த உடனே எல்லாத்தையும் கேஸ் போட போகிறாரு. எல்லாத்தையும் கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போடணும். எவன் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறானோ இருக்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனெலாம் உள்ளே தூக்கி போட்டு அந்த இருக்க பண்ணதை வாங்கி மக்களுக்கு இல்லாத மக்களுக்கெல்லாம் செய்ய முடியாத இல்லாத மக்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, செய்யாத மக்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நானே சாதாரணமாக வீட்டுக்கு போன்னு வச்சுக்கோங்களா, ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாக்க, தம்பி வீட்டில் வீடு ஒழுகுதுப்பா, பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி அவங்க கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம கையில் காசு இருந்துச்சுவாங்களா, இதே ஒரு அரசியல்வாதி போமா பார்த்துக்கலாமா. இப்போ கட்சி சார்பாக நீங்கள் செய்ய போகிறோன்னு சொல்லி கட்சி சார்பாக நாங்கள் வந்து ஒரு வீடாக போயிட்டு அவங்களோட மக்களுடைய எல்லா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அடிப்பட்ட வசதிகள். இப்போ இந்த வீட்டில் படித்தவங்க இருப்பாங்க, 2-3 பேர் வேலை இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வயசானவங்க பிள்ளைங்கள்லாம் ஆதரவு, பிள்ளைங்கள்லாம் வந்து கை விட்டுருவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தாக்கா ரோட்டில் அரசு நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கடந்த ஆட்சியிலே வந்து நலத்திட்ட உதவிலாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ நலத்திட்ட உதவிகள் வந்து உங்களுக்கு வந்து வீடு வீடாக போயிட்டு மாசமோ இல்லை வாரமோ தேடி கொண்டு போய் கொடுக்கல. இல்லை சார், அந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வருவாங்க. அந்த டைம் மட்டும் தான் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த டைம் மட்டும் தான் போய் மக்களை போய் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? 24 ஹவர்ஸ் மக்கள்னு கேட்டு மக்களை போய் பார்க்குறவங்க யாருமே கிடையாது. அது வந்து ஒருத்தர் இருந்தார், கேப்டன் விஜயகாந்த் இருந்தார். சாதாரண குடிசையில் போயிட்டு சாப்பிடுவார். அவங்க வீட்டில் போயிட்டு என்ன இருக்குதோ அது தேவையான சாப்பிடுவார். அவங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் கேட்பாரு. அவங்க பசங்களுக்கு வேலை வேணுமா, இல்லை என்ன வேணும், எது வேணுமோ அவங்களுக்கு கேட்டு செய்வார். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து செய்வார். அதே மாதிரி தான் நம்ம தளபதியும். இப்போ தளபதி விஜய் சார் வந்து இப்போ சிஎம் அவர்கள் நிறைய நெருக்கடி இருந்தது, நீங்களாக பார்த்தீங்க. அவர் வந்து சரியாக 118 அமையாமல் 108 அமைஞ்சது அவருக்கு ஒரு பேரடியாக அமைஞ்சு போச்சு. அதனால் இப்போ கிட்டத்தட்ட எல்லார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த 108 நமக்கு வந்து பெரிய ஒரு இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருந்தாலே நமக்கு 117 தேவைப்படுது இல்லை. அப்படின்ற போது வந்து இப்போ நம்ம மாற்று கட்சி, அதாவது எதிர்னு சொன்ன அவங்க கிட்ட போய் நம்ம கூட்டணி கேட்டிருக்கோம்ல. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மு க ஸ்டாலின் போய் கேட்கலையே, உங்க ஆளுக்கு 10 பேர் வச்சிருக்கீங்க, அவங்க 10 பேர்ல 4 பேர் அனுப்புங்க அப்படின்னு நம்ம போய் கேட்கல. நம்ம வந்து குறிப்பிட்ட இப்போ அவங்க கூட 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேர்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க நம்ம பக்கம் வந்துக்கிறாங்க. இல்லை சார், நம்ம பிடிக்காத நம்ம பக்கம் போகிறதா இருந்தாலே அவங்க இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்னாடி போய் அதுவாக இருக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ரிசல்ட் வந்துட்டு முன்னாடி இப்போ வராங்க இல்லையா, அப்படின்னா அவங்க எப்படி அவங்ககிட்ட கேட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கேட்டு வரும்போது வந்து அது நமக்கு தானே வந்து ஒரு நெருடலாக இருக்கும். ஆனால் நம்ம எதிர்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்குறோன்ற மாதிரி இருக்குல்ல. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நம்ம திமுக எதிர்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பகிச்சிக்கவும் முடியாது, எல்லாமே பழம் அப்படின்னு கேட்டு சாப்பிடவும் முடியாது, எல்லாமே இதுவும் கேட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது.
நமக்கு எது எது வேணுமோ அவங்கள மட்டும் தான் நம்ம கூப்பிட முடியும். இதுக்காக வந்து எடப்பாடியை கூப்பிட முடியுமா, இல்ல திமுக யாருன்னா ஒரு இதை கூப்பிட முடியுமா? எடப்பாடி கூப்பிட்டுருக்கலாம், தாராளம் வந்துருப்பார்ல. அவர் வர மாதிரி இருந்தாக்க இவங்க கிட்டலாம் போய் நம்ம கேட்கணும் அவசியமே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற மெசாரிட்டியை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டா வந்திருக்கலாம். அவங்க ஒரு ஈகோ பாக்குறாங்க, இவங்க ஒரு ஈகோ பாக்குறாங்க. நம்ம அண்ணனை வந்து இவங்க வந்து படுக்க வைக்கணும், இவன் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கேட்டு அவங்க வந்து ஒரு குறிக்கோள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. தவிர இந்த ஏடிஎம்கே சரி டிஎம்கேயும் சரி அவர் எந்தெந்த வழியில் போயிட்டு அவர் லாக் பண்ணலாம், இந்த வழியில் போனால் இவர் லாக் பண்ணலாமா, இந்த இதில் போனால் இவர் லாக் பண்ணலாமா, அவங்க என்னதான் தடைகள் போட்டாலும் சரி, அவங்க என்னதான் கொண்டு வந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்க தான் செய்வாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இருக்க மாதிரி இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தாலும், இப்போ விஜய் சார் வந்தாலும் சரி, இப்போ இதுக்கு மாதிரி ரஜினி சார் வந்தாலும் அப்போ எதிர்ப்பு இருக்கு தான் செய்யும். அது வந்து இயல்பு தான். ஏன்னா ஒரு இருக்கிற ஒரு சாருக்கு இது வந்து ரஜினி சார் வந்து பணிக்கு போயிட்டாரு அவங்களுக்கோசரம், புரியுதா? இப்போ ரெண்டு பேருமே தொல்லை கொடுத்தாங்க, ஏடிஎம்க்கும் தொல்லை கொடுத்தாங்க, டிஎம்கே தொல்லை கொடுத்தாங்க ரஜினி சாருக்கு, ஓகேவா? அதனால வந்து நமக்கு அந்த அரசியலை வேணாம் கேட்டு விலகி போனவர் அவர் வந்து. ஆனா நாங்க வந்து அப்படி கிடையாது. பயந்து போன மாதிரி இல்லை, அவர் பயந்து போடல. இப்போ ஆல்ரெடி ரீசனாக அந்த பிரச்சனை போச்சு இல்லை, அப்போ ஆதரவு பயந்து போயிட்டான்னு சொன்னார். அவர் வந்து இல்லைன்ற மாதிரி கொரோனா டைம் விலைக்குன்னு சொன்னார்ல. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து அது பண்ணணும்னு நினைச்சாக்க எப்படி வேணா பண்ணினே இருக்கலாம் நம்ம வந்து. இப்போ வந்து ஒரு ஆறு போகுதுனாக்க அண்ணன் சொல்லுவாரு, ஒரு ஆற்றுல கள்ளத்துக்கு போடுவாங்க, பெரிய மரம் உழும், பெரிய பீரோ உழும், கட்டில் உழும், எல்லாமே உழும். அதை வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம பாட்டில் போயின்னே இருக்கணும். ஓகே ஓகே. இது கேட்டால் யார் வந்தால் நமக்கு என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு நல்ல நோக்கத்துக்கு போகணும், ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் மக்களை. இந்த நிறைய பேர் இந்த காது கேட்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, எவ்வளோ ஆசிரமம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் போகலை. மற்றபடி ஒரு பெரிய பெரிய விஐபிக்கு, ஒரு பெரிய பணக்காரங்க, நம்மளை மாதிரி இருக்கப்பட்டவங்களும் கொடுக்குறாங்க, இல்லாதப்பட்டவங்களும் கொடுக்குறாங்க. அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதாவது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் அவங்கள வந்து ஃபுல்லாக பார்க்கறது கிடையாது. சார் இப்போ விஜய் சார் வந்து இப்போ லஞ்சம் ஊழலாம் ஒழியுமா சார்? எப்படி இருக்கும்? எல்லாம் ஒழியும் சார். 0% சொன்னார்ல, இப்போ ஒழியும் சொல்கிறீங்க. ஆனால் டிடிவி தினகரன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தரப்பு எம்எல்ஏ வந்து நீங்கள் காசு கொடுத்து நல்லா பேசி குதிரை பேரம் பேசி வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருல, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ 108 இடம் நமக்கு வந்து ஓகே தான். நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் கூட கேட்டிருக்கலாம். அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க சார். கொடுக்க மாட்டாங்க தான். ஏன்னா வந்து ஆட்சி அவங்க கிட்ட இருக்குது, காட்சி எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால இப்போ வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால யாருக்கு ஆட்சி இருக்குன்னு சொல்றீங்க? யாருக்கு ஆட்சி இருக்குன்னு? திமுக கிட்ட தான் எல்லாமே, அவங்க கிட்ட பவர் ஃபுல்லாமே தான் இருக்குது. இப்போ நம்ம கையில வந்தாச்சு, நம்ம கையில வந்தாலும் ஆனா ஃபுல்லா வந்து அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு இடைஞ்சல் கொடுக்கறது அவங்க மட்டும் தான். இப்போ எது சரி, இப்போ எல்லாம் எது பண்ணாலும் திமுக தான்றீங்களா? இப்போ 108 இடம் வந்ததுக்கு காரணம் திமுக தான் சொல்றீங்களா என்ன? அது மக்கள் கொடுத்த செல்வாக்கு. அது வந்து மக்கள் கொடுத்த ஆதரவு, மக்கள் கொடுத்த ஆதரவு. அது வந்து அவங்க கொடுத்த ஆதரவு கிடையாது. ஓகே ஓகே. இப்போ இன்னும் அப்போ மக்கள் கொடுத்த ஆதரவு 108 வந்துட்டோம். இல்லைன்னா இப்போ திமுக கொடுத்த ஆதரவு தான் நம்ம இப்போ ஆட்சியை பிடிக்க போகிறோம். சரி, டிடிவி தினகரன் என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ குதிரை பேரம் பேசினாரு அந்த மாதிரி சொல்லியிருக்காருல்ல. சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லதான் செய்வாங்க. எம்எல்ஏ நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதா சொல்லுங்கள். இப்போ அவர்கிட்ட ஒரு காசை கொடுத்து அவரை வர வச்சாக்க அவர் வரதான் செய்வார். சரிங்க சாமி அப்படின்னு கேட்டு வரதான் செய்வார். அவர் தான் முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி தான் சொல்ல தான் செய்வாங்க. பணம் பெட்டி மாற்றும் போது எல்லாம் வந்து அப்படி பார்த்தா கூட பிரேமலதா மேடம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருக்கும்போது வந்து எல்லாத்துக்கும் அடித்து தூக்கின்னு போட்டு அவர் பாட்டில் போயினே இருந்தார் அவர் வழியில் வந்து. ஆனால் வந்து அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்க வந்து. இப்போ வந்து லாஸ்ட்டில் போயிட்டு பிரேமலதா மேடம் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துக்கு இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஆதரவு போகிறாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? யாரு கூட? தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்திங்க அது மாதிரி எங்கள் கூட வந்து சேர்ந்து? இல்லை, அந்த மாதிரிலாம் அவங்க வீட்டில் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிரேமலதா ஆண்டியர் என்ன சொன்னாங்கன்னா, நான் விஜய் சார் வந்து எங்கள் தம்பி மாதிரி, அதாவது கேப்டன் ஐயாவுக்கு வந்து தம்பி மாதிரி, அவருக்கு நம்ம என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆதரவு உண்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. நீங்கள் அவர்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்கலாம்ல. நீங்கள் வந்து டிடிவி தினகரன் பேசுறதுக்கு அவர்கிட்ட பேசியிருக்கலாம்ல. அதாவது மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அவங்க மக்களுக்கு தெரியும். இப்போ கேப்டனுக்கு வரைக்கும் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அண்ணன் ஆட்சியில் வந்திருக்காரு, நம்ம அண்ணனை வந்து அதே மாதிரி விட்டுறக்கூடாது. கேப்டனை தான் வந்து இது பண்ணிட்டாங்க, அவரை தான் ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இவரை விட்டுறக்கூடாதுன்னு கேட்டால் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்து தான் அவரை வந்து இந்த அளவுக்கு உட்கார வச்சிருக்குது அண்ணனை வந்து. மக்களுடைய செல்வாக்கில் தான் அவர் இருக்காது தவிர மற்றபடி அந்த அரசியல்வாதிங்க செல்வாக்குலாம் யாருடைய இதுலையும் அவர் கிடையாது. அண்ணன் வந்து மக்களுக்கான ஒரு கட்சி தான் நம்ம இது வந்து. மக்களுக்கான கட்சின்றீங்க. பட் ஆனால் உங்கள் தரப்பு நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஒரு சில தொண்டரில் வந்து அனாரமாக நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இப்போ உங்கள் தரப்பு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் வந்து இது எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்கலாம். சரி பண்ண முடியும், நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆரம்பத்திலே வந்து ஆரம்பமே கோணலாக இருக்குல்ல. இப்போ பொறுப்பேற்ற ரெண்டாவது நாளே எம்எல்ஏ நடத்த 2வது நாளே இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது வந்து நம்பலாமா? அது வந்து நம்ம புசியானந்த் சார் இருக்காங்க, அதோ அர்ஜுனா சார் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசிருக்காங்களா? இப்போ இது நடந்த சம்பவத்தில் என்ன கூப்பிட்டாங்க கண்டிஷன்? இப்போ இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அண்ணன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து மாறும்.
இப்போ அண்ணா உட்காந்து ஃபர்ஸ்ட் எது கையெழுத்து போடுவார்? எனக்கு தெரிஞ்சது வந்து மகளிர், அந்த ஃப்ரீ பஸ், ஃப்ரீ பஸ் தானே அந்த இது ஒன்று வரும். திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்களா? ரெண்டாவது இல்லை, ரெண்டாவது இந்த சிலிண்டர் தான். 6 சிலிண்டர் பாசிபிள் அவங்களாம் முடியுமா? முடியாதுன்னு எதுவுமே இல்லை, முடியும். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. ரெண்டாவது அதை தாண்டி வந்து நீங்க கொண்டு வரணும், அது ஒரு பெரிய டாஸ்க். இது வந்து அவங்க பண்றது தானே, இது வந்து மோடி ஆட்சியில் தானே எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது தான். இது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக இருந்தாக்க மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லை இப்போ ஏற்றுமதி ஈரான் பொருள் அதனால தான் பிரச்சனைனால தான் இப்போ இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசால முடியாது, நம்மளால அப்படி முடியும். அது இலவச சிலிண்டர்ன்ற போது நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணாதான் ஒன்று ஒன்றா நமக்கு கிடைக்கும். தாவைக்கு சார்பாக போராட்டம் பண்ணுவோம். சிலிண்டர் இலவச சிலிண்டர் கொடுக்கறதுக்காக போராட்டம் பண்ணுறீங்களா இல்லை ரேட்டை குறையிறதுக்காக? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 40 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா வரைக்கும் போயிடுச்சு ஒரு கிலோ அரிசி. விலைவாசியில் குறைக்க போறீங்க? எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே இப்போ நம்மளால இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, இருக்கப்பட்டவங்க எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவாங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கடையில் போய் நிற்பாங்க. இல்லாதப்பட்டவங்க ரேஷன் கடையில் போயிட்டு ஒரு நாளைக்கு அன்றாடமாக போயிட்டு இந்த ஒரு 10 ரூபாய்க்கு வெங்காயம், 10 ரூபாய்க்கு தக்காளி, 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு அவங்க பாட்டில் அன்றாட வாழ்க்கை அப்படிதான் பண்றாங்க. அவங்க வந்து இருக்கப்பட்டவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்க வந்து இருக்கப்பட்டவங்க எடுத்து இல்லாத தர போறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில் இப்போ 60 வருஷமா ஆட்சி ஆண்டுருக்கிறாங்க. அந்த 60 வருஷத்துல எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு அமைச்சருக்கு எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏ சேர்த்து வச்சுக்கிறாங்க, எம்பிங்க எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க, கவுன்சிலரு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்சி வந்ததுனால தான் உங்களுக்கு தெரியாது அது மாதிரி அந்த அமைச்சர் சேர்த்து வச்சதெல்லாம். இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் சார் தெரியாதா? நம்ம வந்து ஒரு பதவியில் இருக்கும்போது தான் யாராக தான் கேட்க முடியும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனா போய் சாதாரண மனுஷனா கேட்க முடியாது. பட் ஆனால் விஜய் சார் வந்து அப்போ சினிமாவில் உச்சத்தில் தான் இருந்தார். அவர் நினச்சிருந்தா இதோ ஒரு தரப்பை வச்சு பேசிக்கலாமில்ல, கேஸ் போட்டுக்கலாமில்ல. அப்படி பண்ணாமல் நான் வந்து சிஎம் ஆகிட்டு அதெல்லாம் உடச்சி விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாதா? இவங்களுக்கு தெரியாத கிரிமினல் மைண்டா? சரி, இப்போ 60 வருஷமா ஆட்சி ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாதா, டிஎம்கே தெரியாதா அவங்க தப்பு பண்ணிடுறாங்கன்ட்டு? புரியல. இப்போ இந்த திமுக தப்பு பண்ணிக்கிறாங்க சொல்றீங்களா, அது ஏடிஎம்கேவுக்கு தெரியாதா, பிஜேபிக்கு தெரியாதா? அவங்களும் தெரியும் தானே தப்பு பண்ணியிருக்காங்கன்ட்டு? எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் வெளில வராது. இப்போ நாளைக்கு வந்து தாவைக்க தப்பு பண்ணாத நம்ம எப்படி நம்புறது? இப்போ வந்து இப்போ சும்மா நீங்கள் சொன்னீங்க, சாதாரணமாக சொன்னீங்க, அந்த கேக் வெட்டினாங்க, கேக் வெட்டினாரு, அதெல்லாம் ஒரு தப்பு தான். அது வந்து ஒரு மற்றவங்கள வந்து பாதிக்குது. இப்போ உள்ள இளைஞர்களையும் அது வந்து பாதிக்குது. நம்ம பண்ணுறது தப்பு தான் வந்து மற்றவங்க பண்ணுவாங்க. அது வந்து நம்ம நல்ல வழி தான் கொண்டு போகணும் எல்லாத்தையும். வந்து அதுக்கு ஒரு நடக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 மாதம் எப்படி இருக்கும் விஜய் சாரோட அந்த ஆட்சி? ஏன்னா 5 வருஷத்தை விட்டுருவோம் நம்ம. ஏன்னா இப்போ திமுக கொடுக்குற அழுத்தமாக இருக்கட்டும், பிஜேபி கொடுக்குற அழுத்தமாக இருக்கட்டும், சார் இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துருக்கனால அவருக்கு என்னென்னா தெரியாதுல்ல. அது எப்படி இருக்க போதும் அந்த 6 மாதம் மட்டும்? அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிடும், ஓகே இப்படி இப்படி போகணும் அப்படின்ற வளைவு சொல்லி தெரிஞ்சிடும். முதல்ல இருக்க அந்த பழைய ரெக்கார்டுலாம் எடுக்கணும். யார் யார் என்னென்ன பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ என்ன செஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் கால்குலேட் பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இப்படி பண்ணணும். இப்போ வந்து ரோடு போடுறதுக்கு பார்த்தாக்கா 200 கோடின்றாங்க, 300 கோடின்றாங்க. ஆனால் தரமற்ற ரோடாக இருக்குது, தரமற்ற பொருளாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ மண் வாங்கினாங்க, எவ்வளோ ஜல்லி வாங்கினாங்க, எவ்வளோ தார் வாங்கினாங்க, இந்த கால்குலேட்டை முதல்ல எடுக்கணும். அந்த கம்பெனி ப்ராடக்ட் பார்க்கணும், பொருள் தரமாக இருக்குதா, அது அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக போகணும். இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இன்னொருத்தர் கொடுப்பீங்க. நீங்களே ஃபீல்டுக்குள்ள இறங்கணுன்றீங்க. டேரெக்டாக போகணும், எல்லாமே டேரெக்டாக போகணும். இப்போ விஜய் சார் வந்து பொறுப்பேற்கிறதுக்கு வந்து இப்போ ஆளுநர் வந்து 2-3 டைம் வந்து தடை போட்டார்ல, நீங்கள் வந்து பெரும்பான்மை இல்லைன்னு தடை போட்டார்ல, இது ஆளுநராக செஞ்சு எடுத்த முடிவா இல்லை வந்து பிஜேபி கொடுத்த அழுத்தமா? பிஜேபி தான் கொடுத்த அழுத்தம். பிஜேபி வந்து ஆளுநருக்கு வந்து சொல்லியிருக்காங்க கொடுத்த அழுத்தம் தான் இது வந்து. அது என்ன ரீசன், ஏன்னா எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க? 118 117 பேரோட போனால் உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் நீங்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியாதனால ஆளுநர் அப்படி சொல்லியிருக்காரு. அது எப்படி நம்ம பிஜேபி எடுத்துக்க முடியும்? இவங்க நினச்சா என்ன வேணால் செய்யலாங்க. ஏன்னா ஆட்சியில் வந்து பிஎம் மோடியும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ 60 வருஷமா ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களே, டிஎம்கே தீய சக்தி, அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் நினைச்சாக்க என்ன வேணா செய்யலாம். இப்போ மக்கள் நினைச்சதுனால தான் வந்து அண்ணனை வந்து சிஎம் வரைக்கும் உட்காந்து வச்சிருக்குது. மக்கள் நினைச்சாக்க என்ன வேணா செய்யலாம். இப்போ நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிறீங்களா, அவங்களோட ஆதரவு நமக்கு தேவைப்படுதில்ல. இப்போ நாளைக்கே வந்து என்னால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது சொன்னால் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க நீங்கள் கட்சி? இப்போ நாளைக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியல எங்களால், இப்போ கொடுத்துட்டாங்க, அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம கட்சி நிலமை அது எப்படி போக முடியும்? போக முடியாது. இல்லை அவங்க வெளியிருந்து தான் ஆதரவு விட்டுற மாட்டோம், நாங்கள் விட்டுற மாட்டோம். அப்படின்னா நம்மளை தேடி வந்தவங்கள யாருமே வந்து அப்படிலாம் விட மாட்டோம். வந்து உங்களோட கூட்டணி வைக்கல, வெளியில ஆதரவு தான் தராங்க. அப்படின்ற போது நாளைக்கு அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அப்போ எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? நம்ம தான் அவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க தான் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்க நமக்கு ஆதரவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
கூட்டணிலேருந்து உங்க கூட சேரணும்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ இன்னும் கஷ்டப்படுறீங்க, 108 பேரோட கஷ்டப்படுறீங்க, நாங்கள் வந்து உங்க கூட இருக்கோம், நீங்கள் ஜெயிச்சு சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நம்ம ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து இப்படி எங்களுக்கு சொன்னீங்க இல்லை அப்படின்னு வெளியில் போயிட்டாங்க. இல்லை ஏதோ ஒன்று உங்களோட செய்கிற நீங்கள் ஒரு செயல்பாடு பிடிக்காம உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, போராட மாட்டாங்க, வெளியில் போயிட்டாங்கன்னா அது அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்னு கேட்குறேன். நல்லது பண்ணாக்க நல்லதுக்கோசரம் நம்ம கூட நிற்கலாம். இல்லை கூட இருக்கிறவங்கள கெட்டது பண்ண நிற்கும்போது கெட்டவன் பண்ணுறவன் நமக்கு தேவையில்லை. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி திமுக செஞ்ச தப்பே வந்து அந்த கட்சி, அந்த கூட்டணி கட்சியெல்லாம் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றபோது அவங்க திமுகவே எதிர்க்கும்போது நாளைக்கு நம்ம விஜய் சாரோடையும் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்குறேன். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ மக்களோட செல்வா இருக்க வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் நம்மள வந்து, புரியுதா? இது வந்து மக்களாக கொண்டாந்து உட்கார வச்சது அவரை வந்து, புரியுதா? மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரே தலைவர் நம்ம தலைவர், ஓகேவா, தளபதி. இவங்களாம் வந்து காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூடுவாங்க. இது வந்து நம்ம வந்து காசு கொடுக்காம வந்து இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது. ஒரு வேளை சாப்பாடு இருக்கும், ஒரு வேளை சாப்பாடு இருக்காது. ஆனால் இருந்தாலும் அண்ணனுக்கோசரம் நைட்டு ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது வந்து, பேனர் கட்டுறது, கொடி தூக்குறது. அதுக்கு நம்ம தாவக பாராட்டி ஆகணும். ஏன்னா தாவக கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்துல வந்து இவ்வளோ பெரிய மாற்றம், இவ்வளோ பெரிய வெற்றினா அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க, எல்லா தரப்பும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதை நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம புதுசாக ஒரு எல்லைக்குள்ளே போகும்போது அவங்களோட செயல்பாடு வந்து எல்லாருமே ஒத்து கணிப்பாங்க. எப்படி விஜய் சார் என்ன பண்ண போகிறோம், அந்த டீம் என்ன பண்ணும்போது பார்ப்பாங்க. அப்புறமா நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட, இப்போ இதுக்கு முன்னாடி டிஎம்கே பண்ணிச்சு, ஏடிஎம்கே பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் போனால் யார் அடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது உங்களோட செயல்பாடு வந்து ஒவ்வொருத்தரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு கேட்குறேன். பண்ணலாம் சார், முடியும் சார், எல்லாம் முடியும் சார். ஓகே சார், இவ்வளோ சிறப்பாக பதில் சொன்னீங்க. முடியும், எல்லாம் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எல்லாமே பண்ண முடியும் சார். வெற்றி உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நன்றி சார். தேங்க்யூ சார்.